ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இட் வாஸ் டெஃபினெட்லி அ லாங் ஜேர்னி. ஏன்னா இதே மாதிரி ஒரு இன்க்விசிட்டிவ் ஆஸ்பிரண்ட்டாக நான் மேம்கிட்ட நிறைய நாள் கால் பண்ணி டவுட்ஸ், அட்மிஷன் டைம்லையும் நிறைய பேசியிருக்கேன். ஸ்டில் ஐ எம் செரிஷிங் ஆல் தட். இஃப் அட் ஆல் நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு டெஃபினட்டாக நம்ம இன்ஸ்டிடியூட் ஒரு பெரிய ரீசன். நான் ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் 2019 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் பேர் இலக்கியா. நான் வந்து பிபிஏ எல்எல்பி கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கிறேன். நான் வந்து 2019 ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஐ டென்ட் கிளியர். ஐ மிஸ் பை வெரி நியர் மார்ஜின். ஒரு 1.5 ஒரு 1ல தான் மிஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஆஃபாக இருந்துச்சு. ஐ குடண்ட், எனக்கு வந்து அது கொஞ்சம் ஏத்துக்க முடியல. அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு வேற, அந்த 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 லாஸ் ஏத்துக்க முடியல. பட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக நான் உண்மையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு when I got this, நான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல தான் என்ரோல் பண்ணேன். என்ரோல் பண்ணிட்டு ஐ செட் மை ஹோல் ஸ்டோரி, திஸ் இஸ் ஹவ் ஐ எம் அப்படின்ட்டு. மேம் செட் நாங்கள் கண்டிப்பா வில் சப்போர்ட் யூ த்ரூ அவுட் த ப்ராசஸ் அப்படின்ட்டு. நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, நான் ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா? ஸோ யாருமே இங்க பயப்படவே பயப்படாதீங்க. நான் வந்து செகண்ட் கிளாஸ்ல என் காலேஜ்ல பாஸ் பண்ண ஒரு டிகிரி ஹோல்டர், லா டிகிரி ஹோல்டர், ஓகேவா? இஃப் ஐ குட் டூ, நீங்க எல்லாராலையும் உங்களால முடியும், ஓகேவா? இட்ஸ் அன் ஈஸி எக்ஸாம், ரொம்ப ஈஸி எக்ஸாம். நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா படிச்சாலே போதும், இதை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்னால இங்க வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, ஐம் ஷுர் நீங்க இன்னும் டேலண்டட், யூ கைஸ் ஆர் ஈவன் மோர் கிஃப்டட், நீங்க இன்னும் நல்லாவே பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலா மட்டும் படிச்சாலே போதும். அண்ட் லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட படிங்க, சரிங்களா? ஸோ எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன்ல வந்துச்சு. ஜூன்ல வந்ததுக்கப்புறம் தான் விக்ரஸா நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன். August 18 வாஸ் ஆர் ப்ரிலிம்ஸ் டேட். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி போச்சுன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்ட், மேஜர் ஆக்ட் ப்ளஸ் மைனர் ஆக்ட் எல்லாமே போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ரிமெம்பர் பண்ணி வைக்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மார்க்ஸ் கொடுத்தேன் சப்ஜெக்ட் வைஸா. ஸோ ஒரு நாள் வந்து எல்லா 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 டாபிக்குக்கும் எடுக்கல, பட் சிஆர்பிசிக்கு ஒரு நாள் எடுத்தேன், அப்புறம் ஒரு நாள் சிவிலுக்கு எடுத்தேன். அந்த மாதிரி மார்க்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து அப்படி போச்சு. இங்க வந்து ப்ரிலிம்ஸ் தனியா படிக்கணும், மெயின்ஸ் தனியா படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலஜி இல்லை. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துருங்க. நீங்க ஃபர்ஸ்டே நீங்க மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கிற மாதிரியே அந்த ஐடியாலேயே படிங்க. ஃபர்ஸ்டே இன்டெப்தா பேசிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா அந்த பேஸ் தான் உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து உங்க லா பேப்பர் 1க்கும் உங்க ஜட்மெண்ட் ரேட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்டே ரொம்ப ரொம்ப தெளிவா படிங்க. லைக் தெர் இஸ் a thin line of difference. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கொயரி, இன்வெஸ்டிகேஷன் ரெண்டும் பார்க்க கொஞ்சம் ஒன்று போல தெரியும், பட் ஆக்சுவலி தே ஆர் டிஃப்ரெண்ட். டிஸ்சார்ஜ், அக்விட்டல் கொஞ்சம் ஒன்று போல தெரியும், ஆனால் ஆக்சுவலி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் கூட தெளிவா பேசிக்காவே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருங்க. ஸோ அப்பதான் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஒரு 2 monthsல உங்களுக்கு மெயின்ஸ் வந்துடும். அப்போ நீங்க டேக்கிள் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டேக் யோர் டைம், மேக் ஷுர் உங்க பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் ஒரு 2.5 monthsல எங்களுக்கு August 19 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். ப்ரிலிம்ஸ் வாஸ் பிரிட்டி டீசென்ட், ரொம்ப டஃபாலாம் கேட்கல. அண்ட் நான் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணேன்னா, உங்களுக்கு தெரியும் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் 0.1 தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, 100 questions நீங்க வந்து தாராளமா நீங்க அடிக்கலாம், எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகலாமோ இழுத்துட்டு போகலாம். பிகாஸ் நெகட்டிவ் மார்க் ரொம்ப கம்மி. நீங்க 10 கொஸ்டின் தப்பானாதான் 1 மார்க் உங்களுக்கு போகுது. ஸோ அதனால அதுக்குன்னு ரொம்ப எப்படி சொல்ல, பிளேட்டன்ட் கெஸ்ஸிங்கும் நிறைய பண்ணிடாதீங்க. ஸோ நான் எப்படி போனேன்னா, என் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மேஜர் ஆக்ட்லாம் ஒரு ஒன் முடிச்சேன். பட் முந்தின நாள்ல எனக்கு கான்ட்ராக்ட், டிபிக்கெலாம் ரிவைஸ் பண்ண டைம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், மார்க் எடுத்து மார்க் மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போனேன். பிகாஸ் எனக்கு ஃபுல் ஆக்ட் ரிவைஸ் பண்ண டைம் இல்லை, ஒரு நைட் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்படி நான் பார்த்துட்டு நான் போறேன். அங்க எனக்கு ஒரு லெவல் டீசெண்டாக தான் போச்சு ப்ரிலிம்ஸ். ஸோ அது எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷோர் ஷாட் எல்லாம் அடித்தேன். ஃபர்ஸ்ட் ஷோர் ஷாட் எதெல்லாம் உறுதியாக தெரியுதோ அதெல்லாம் போட்டேன். அடுத்து செகண்ட் ரவுண்ட் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது 2 ஆப்ஷன்ல எங்கெல்லாம் லாக் ஆயிருக்கணும், இதுவா அதுவா அதுவா இதுவான்னு தெரியாம இருக்குதோ அதெல்லாம் நான் செகண்ட் ரவுண்ட் போட்டேன். செகண்ட் ரவுண்ட் போட்டுட்டு தேர்ட் ரவுண்டு தான் இதா இருக்கலாமோ, இந்த ஆப்ஷனா இருக்கலாமோ அப்படிங்கிற கெஸ்லாம் நான் போட்டேன். ஸோ அப்படி போட்டுட்டு வெளில வந்தேன்.
ஓரளவு டீசெண்டான ஸ்கோரா இருக்கும்னு நினைச்சேன். பட் வெளியில வந்து பாக்குற எல்லாருமே பேப்பர் ரொம்ப ஈஸி, கட் ஆஃப் வந்து 80 இருக்கும் அப்படிலாம் ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சுத்தி நிறைய சொல்லுவாங்க. ஸோ நீங்க பயப்படாதீங்க, உங்க 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 ப்ராசஸை நம்புங்க. எனக்குலாம் உண்மையிலே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். எனக்கு என் கட் ஆஃப் வந்து 60s to 70s தான் இருந்துச்சு என்னோட ப்ரிலிம்ஸ் ஸ்கோர். ஸோ பீப்புள் ஆர் லைக் பேப்பர் ரொம்ப ஈஸி, 80 கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ நீங்க அதெல்லாம் பேனிக் ஆகாதீங்க. இன்ஸ்டியூட்ல 60 to 70 டீசென்ட் யூ ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க மெயின்ஸ்க்கு. ஸோ நான் இப்போவும் அதுக்கு நான் வந்து ஐ எம் கிரேட்ஃபுல். ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு ஒரு 1 வீக் தான் பிரேக் எடுத்தேன். அப்புறம் நான் மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்து நமக்கு வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப டைம் கம்மி ஆயிடும். ஏன்னா எங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்ட 20 டேஸ்ல எங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் டேட் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனேவே நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. பிகாஸ் யூ ஹாவ் டு ரைட் ஃபார் 400 மார்க்ஸ். ஓகேவா? ஏன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கு, லா பேப்பர் 1 இருக்கு, சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் இருக்கு, கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் இருக்கு. ரொம்ப ஈஸி. பட் நீங்க டைமை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். ஏன்னா ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி டீடியஸ் ப்ராசஸ் அப்படி தானே. ஸோ டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பயப்படாதீங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்லயே படிச்சு வந்த பசங்களுக்கு மேபி நீங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகலாம். பேசிக் அவங்க வந்து இறங்கி ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ டீசெண்டா இருந்துச்சு, லைக் யூ கேன் டேக்கிள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிரான்ஸ்லேஷன்ல என்ன பண்ணேன்னா, நமக்கு வந்து டீடு வரும், அப்புறம் வந்து டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்லேஷனுக்கு வரும், அப்புறம் ஜட்மெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி தந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் டு தமிழ்லாம் வரும்னு முடிங்க, அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ்லாம் வரும்னு முடிங்க. ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தெரியும். ஸோ இங்கிலீஷ் தமிழ்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க, அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ்லாம் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை அப்படி தான் பண்ணினேன். நான் கொஸ்டின் பேப்பர்ல ஒன்று நோட் பண்றேன், ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு மட்டும் 20 மார்க் வச்சிருக்காங்க, மற்ற எல்லாத்துக்கும் 10 மார்க். ஸோ ஜட்மெண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை முடிச்சேன். அண்ட் எனக்கு டீடு வந்து ரொம்ப டஃபா எனக்கு தெரிஞ்சது. லைக் எனக்கு ஜென்ரலாவே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் வேற மாதிரி இருக்கும். தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டேட்டு, ஊரு, அதுக்கப்புறம் தான் பேரு அப்படிலாம் வரும். ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு டஃப்பான பாட்டை முடிச்சிடும். நான் ஃபர்ஸ்ட் டீடை தான் முடிச்சேன். டீடை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தமிழ்லாம் வரும்னு போட்டேன், தமிழ் டு இங்கிலீஷ்லாம் அடுத்த வரும்னு போட்டேன். டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப முக்கியம் டைம். டைம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் மற்ற எல்லாத்துக்கும் டைம் கன்ஸ்டன்ட் ரொம்ப தெரியல, பட் டிரான்ஸ்லேஷன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் கம்ப்ளீஷன் முடிச்சிடலாம். ஓகேவா? ப்ரொவைடட் யூ ஆர் லிட்டில் மோர் ஃபாஸ்ட் இன் உங்க திங்கிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் டிரான்ஸ்லேஷன் போச்சு. பேப்பர் வாஸ் டீசென்ட். டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சாச்சு. ஆஃப்டர்நூன் லா பேப்பர் 1. ஸோ லா பேப்பர் 1க்கு வந்து ப்ரிப்ரேஷன் எப்படி போச்சுன்னா, உங்களுக்கு தெரியும்ல, சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டியூஷன், இந்த 4 தான் உங்களுக்கு வந்து ஈச் 25 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது லா பேப்பர் 1க்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு பேப்பர் வந்துருச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே என்னன்னா எனக்கு திடீர்னு வந்து சிபிஎஸ்சி வந்து கொஞ்சம் சிபிஎஸ்சி சிஆர்பிசி வந்து எனக்கு கொஞ்சம் ரீகால் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கான்ஸ்டிடியூஷனும் எவிடன்ஸும். ஸோ நான் பின்னாடி இருந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம், வீ கேன் ரீகால் அப்படின்ட்டு என் மைண்டை காமா வச்சுட்டு நான் வந்து எவிடன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எவிடன்ஸ் வந்து லிட்ரலி 15 மார்க்லாம் அப்படியே 10 செக்ஷனுக்குள்ள தான் இருந்துச்சு சுற்றி சுற்றி. ஸோ எவிடன்ஸ் வாஸ் டீசன்ட் ஃபார் மீ. எவிடன்ஸ்ல வந்து ரொம்ப பேசிக், லைக் ரொம்ப டஃபா அப்படிலாம் கேட்கல. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எவிடன்ஸ் அப்படியே டீல் பண்ணிட்டேன். இப்போ வந்து லா பேப்பர் 1க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எனிபடி ஹேஸ் எனி டவுட்? ஓகே. நோ மேம். சொல்லுங்க பிரியங்கா. இல்ல நோ மேம் சொன்னேன். ஓகே ஓகே. ஸோ எவிடன்ஸ்ல வந்து நான் வந்து சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் இயர் கொஸ்டின்ஸ், ஏதாவது ஜுடிஷியரி கொஸ்டின்ஸ் சும்மா நெட்ல போட்டு நான் பார்த்துட்டு இருப்பேன். நம்ம இன்ஸ்டியூட்லயுமே கொடுத்தாங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு, லைக் வேற ஜுடிஷியரில இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிலாம். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பேப்பர்ல போட்டு வச்சிருந்தேன்.
அப்படி போட்டதுல இருந்து வந்தது ஒரு கொஸ்டின் தான் அக்கம்ப்ளிஸ் பத்தி நமக்கு மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதாவது எவிடன்ஸ் ஆக்ட்லயே ரெண்டு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். 133 வந்து ஒரு அக்கம்ப்ளிஸ் கொடுக்கறத நம்பலாம் அப்படின்னு வரும். ஆனா 144ல வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு அவனை அந்த அந்த அக்கம்ப்ளிஸை வந்து நீங்க டவுட்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா அந்த அக்கம்ப்ளிஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து விச் இட் மைட் கோ அகெயின்ஸ்ட் தி அஃபெண்டர், அட் த சேம் டைம் ஒரு ரூல் ஆஃப் காஷனா இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு சினாரியோ இருக்கும். அந்த ரெண்டை கொடுத்து நீங்க இப்போ இதை எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் எங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இது வந்து பார்க்க நமக்கு டஃபா தெரியும், பட் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நிறைய ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கும் போது பாருங்க, நம்ம இன்ஸ்டியூட்லயே கூட தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஏரியா ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எதை ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இந்த அக்கம்ப்ளிஸ் கொஸ்டின் வந்து டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜுடிஷியல் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அதை டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எவிடன்ஸ் இப்படி டீசெண்டாக போச்சு. கான்ஸ்டிடியூஷன் எனக்கு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே போச்சு. கான்ஸ்டியூஷனில் நான் எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்தேன் அப்படின்னா, அப்படியே பார்ட் 1 to 4 தட்டிடுங்க, கொஞ்சம் முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படியே தட்டிடுங்க. அந்த மாதிரி பார்ட் 5 வரைக்குமே ஓரளவு தரவை பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஜுடிஷியரி பார்ட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜுடிஷியரிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு ஆர்டிகிள் 124 to 147. ஐ ரிப்பீட், ஆர்டிகிள் 124 to 147. அப்புறம் வந்து நம்ம சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு ஆர்டிகிள் 214 to 237 கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கவனிச்ச வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 1 to 5, அப்புறம் வந்து இந்த ஜுடிஷியரியில ஆர்டிகிள் 124 to 147, 214 to 237, இதுக்குள்ள இந்த ஜுடிஷியரி பார்ட்ல இருந்து தான் நிறைய வந்துச்சு. எங்களுக்கும் அப்படிதான் வந்துச்சு. அண்ட் டாக்டர்ஸ் வந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாக்டர்ஸ் வந்து சார் நல்லா எடுப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்துச்சு. டாக்டர் ஆஃப் எமினன்ட் டொமைன், டாக்டர் ஆஃப் ரெப்பக்னன்சிலாம் வந்து நமக்கு எக்ஸாம்லேயே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு நான் இப்படி தான் படிச்சுட்டு போனேன். ஸோ கான்ஸ்டியூஷன் சைடும் டீசெண்டாக போச்சு. இப்போ இது ரெண்டையும் நான் எழுதிட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே டேக்கிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சிஆர்பிசி சிபிசி பக்கம் போகலாம் அப்படின்ட்டு தான் நான் சிஆர்பிசி அண்ட் சிபிசி பக்கம் நான் போனேன். ஸோ சிஆர்பிசி வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிதானே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து டாபிக் வைஸ் தான் பார்த்தேன். அரெஸ்ட், அப்புறம் லைக் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ், அப்புறம் அப்படியே எக்ஸாமினேஷன் பார்ட், அப்படியே கடைசியாக டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி டாபிக் வைஸ் தான் நான் பார்த்துட்டு போனேன். ஸோ சிஆர்பிசி அண்ட் சிபிசியில் நான் கவனிச்ச வரைக்கும் ஜட்மெண்ட்ஸ் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆச்சு மெயின்ஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நமக்கு வந்து சிஆர்பிசியில் வந்து வாட் ஆர் த கைட்லைன்ஸ் நம்ம வந்து அரெஸ்ட்ல ஃபாலோ, ஒரு பர்சன் நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இது அப்படியே நம்மளோட அர்னேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் அண்ட் டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட்டோட ஜட்மெண்ட் தான். அந்த கைட்லைன்ஸ் நம்ம ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு போனாலே நம்ம அப்படியே அட்டம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் 2009 கிரிமினல் அமெண்ட்மெண்ட். ஸோ ஜட்மெண்ட், முக்கியமான நோட்டபிள் ஜட்மெண்ட்ஸ், அதோட கைட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சிஆர்பிசி அஸ் வெல் அஸ் சிபிசி. அதே மாதிரி சிஆர்பிசிலையுமே நோட்டபிள் மற்ற ஜுடிஷியரி எக்ஸாம்ஸ்ல, நம்ம கேரளா ஜுடிஷியரியில, ஏன் நம்ம பாண்டிச்சேரி இதுக்கு முன்னாடி கேட்டதுல, ஸோ இங்க இருந்து வந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் டிஸ்சார்ஜ் அண்ட் அக்யூட்டல் டிஃபரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட். பார்க்க கொஞ்சம் ஒன்று போல இருக்கும், பட் நீங்க அதை நம்ம பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்சார்ஜ் அண்ட் அக்யூட்டல் டிஃபரன்ஸ் அங்கே கேட்டிருந்தாங்க. அதுவுமே இயர் கொஸ்டின் தான். அப்புறம் வந்து சிஆர்பிசியில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டா கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க படிக்கும் போது தியரி மாதிரி பார்க்காம கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஆங்கிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்னன்னா நீங்க வந்து 156 சப்க்ளாஸ் 3 படி நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போட்டுட்டோம், ஸ்டில் த போலீஸ் ஹஸ் ஃபைல்ட் அ க்ளோஷர் ரிப்போர்ட். இப்படி க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணா நீங்க வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல உள்ளது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி.
அவ்வளோலாம் எழுதுறதுக்கு அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி தான். பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் இந்த ஆங்கிள்லாம் நம்ம யோசிச்சு வச்சீங்கன்னா, கொஞ்சம் மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு இதை ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பொட்டிஷன் நீங்கள் வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டுமே நீங்கள் ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அதையே நீங்கள் காக்னிசன்ஸ் 191 சப் கிளாஸ் பியில் எடுக்கலாம். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள். அதை நீங்கள் டேக்கிள் பண்ணிடலாம். ஈவென்ச்சுவலி உங்களுக்கு கிளாஸ்லேயே சார் அண்ட் மேம் வந்து இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே டீச் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு கான்கிரீட் நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த நோட்ஸை தான் நான் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணேன். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா டக்குன்னு மறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நோட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும். அந்த நோட்ஸை நீங்க நல்லா பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து கமிட்டல் ப்ரொசீடிங் ரிகார்டிங்காகவும் எங்களுக்கு வந்து ஒரு மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே நமக்கு உங்களுக்கு கண்டிப்பா நோட்ஸ்லயும் எடுப்பாங்க. அது போக எக்ஸாம்க்கு முந்தின நாள் சார் ஃபுல் டே உட்காந்து உங்களுக்கு ரிவிஷனும் லைக் அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ரிவிஷன்லாம் சார் கொடுப்பாங்க அண்ட் மேம் கொடுப்பாங்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க அவங்க கொடுக்கறத நல்லபடியா கேட்டுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். யூ கேன் ஈஸிலி நீங்க இதை ஏஸ் பண்ணிடலாம் இந்த எக்ஸாமை. அதுக்கப்புறம் வந்து சிஆர்பிசி இப்படி போச்சு. சிஆர்பிசிலையுமே ஜட்மெண்ட் ரிலேட்டடா வந்துச்சு அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் நிறைய இருந்துச்சு. மிஸ்சலேனியஸா எல்லாம் படிக்கணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். ஏன்னா மிஸ்சலேனியஸா எல்லாத்தையும் படிச்சுட்டு போகவா அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு கொஸ்டின் வரும். இது நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ எங்களுக்கு சிபிசியில வந்து மறைவா இன்ஜெக்ஷன் திடீர்னு கேட்டாங்க. எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் அப்போ தெரியல. ஸோ ஸோ எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து ஆன்சிலரியான அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. இல்லைன்னா சாய்ஸ்ல கூட யூ கேன் டேக்கிள். சாய்ஸ்ல கூட நீங்க விட்டுட்டு இம்பார்ட்டன்ட் ஏரியாலாம் கவர் பண்ணா அதுல இருந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். பட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் வந்து சிபிசி போனேன். சிபிசியில வந்து நான் எப்படி படிச்சேன்னா செக்ஷன்ஸ் ஃபுல்லா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டு 10th ஆர்டர் 10 ஆர்டர் நான் வந்து படிச்சுட்டேன். வேற வழி இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. என்னோட சீனியர்ஸா இருக்கட்டும், நம்ம இன்ஸ்டியூட்லயுமே ஃபர்ஸ்ட் 10 ஆர்டர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 10 ஆர்டர்ஸ்ல இருந்தே மேஜர் கொஸ்டின்ஸுமே வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூனே ஒன்று 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அந்த ஆர்டர்ஸ் படிச்சாலே உங்களுக்கு எழுத வந்துடும். அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 ஜுடிஷியல் சர்வீஸ்ல கேட்டது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஜட்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்ட்டு. அனதுல சுதாகர் வெர்சஸ் புச்சி ரெட்டி அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சிபிசியில. ஸோ அந்த ஜட்மெண்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சாரி அந்த ஜட்மெண்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நேம் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட் அப்படின்னு. ஸோ நீங்களுமே இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் அதோட கைட்லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அனதுல சுதாகர் மெயின்ஸ் படிக்கிற உங்க எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். ஏன்னா சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். அப்புறம் வந்து டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பத்தி எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது வந்து இன்ட்ராகேட்டரிஸ்லாம் நீங்க வந்து ப்ராசஸ் டு ஃபைல் அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்றதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா படிச்சிடலாம். லைக் இது எல்லாமே வரும் உங்களுக்கு. போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவீங்க. எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும் ஒரு கட்டத்துல. இதெல்லாம் வந்து பீகார் ஜுடிஷியல் சர்வீஸ்ல அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஜுடிஷியல் சர்வீஸ்ல கேட்டதான் 2018-17 ஸோ பேசிக்லி நான் சிபிசியில வந்து செக்ஷன்ஸ் ஃபுல்லா படித்தேன். நம்ம கொடுத்த நோட்ஸ் படித்தேன். நமக்கு ஸ்பெஷல் சூட்ஸ் அந்த மாதிரிலாம் கான்கிரீட்டா நோட்ஸ் தந்திருந்தாங்க. அதெல்லாம் படித்தேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஆர்டர்ஸ் நான் ஓரளவு லைக் டேக்கிள் பண்ற மாதிரி நல்லாவே படிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதை வச்சு எனக்கு சிவில் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நல்லாவே ஓரளவு ஹேண்டில் பண்ற மாதிரி வந்துச்சு லா பேப்பர் 1க்கு. இப்போ லா பேப்பர் முன்னாடி நான் மெயின்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம பேப்பர் திருத்த போறவங்க இருக்காங்கல்ல, கரெக்ட் பண்ண போறவங்க, அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேடர்ல இருக்கிறவங்கலாம் ஒரு 40+ இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப டெக்கரேட்டிவா எழுத வேண்டாம். பட் நம்ம ரொம்ப லெஜிபிளா எழுதணும். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கும். டெலிவரி பார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் பேப்பர்ல. ஸோ அந்த டெலிவரி பார்ட்டுக்கு வி ஷுட் ஒர்க் ஆன் இட். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நல்ல பிரெயின்ஸ் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த டெலிவரி பார்ட்டை நம்ம
நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. பட் உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கோ இல்லையோ அது புரியுற மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? இப்ப ஹேண்ட் ரைட்டிங்கை மாத்திட்டு இருக்க முடியாது. பட் நீங்க புரியுற மாதிரி நீட்டா ப்ரெசென்ட் பண்ண கத்துக்கோங்க எல்லாத்தையும். பிளஸ் நமக்கு ரூலும் இருக்கும். நம்ம பாக்ஸ் போட்டு அண்டர்லைன் போட்டு அந்த மாதிரிலாம் பெருசா பண்ண முடியாது நமக்கு மெயின்ஸ்ல. ஸோ அதனால அந்த லிமிட்டட் ஸ்பேஸ்ல லிமிட்டடா நீட்டா எவ்வளோ நீட்டா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டா புரியுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? பிளஸ் நான் வந்து பேப்பர் கம்ப்ளீஷனும் முக்கியம். ஏன்னா எவ்வளவுதான் யோசிச்சு நிறைய எழுத வந்துருவோம். ஆர்வத்துல நிறைய எழுதுவோம். பார்த்தா டைம் கம்மியா இருக்கும். ஸோ டைம் பார்த்துக்கிட்டே எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 hours சாலிடா நம்ம பேப்பர் கம்ப்ளீஷனுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேனிக் ஆயிடாதீங்க. ஸோ இப்படிதான் சிம்பிளா போச்சு லா பேப்பர் 1. அடுத்த நாள் எங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர். ஸோ ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, பாண்டிச்சேரியில வந்து லா பேப்பர் 2 வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங், லா பேப்பர் 3 வந்து கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங். ஓகேங்களா? நானும் இந்த மைண்ட் செட்ல நானும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஓகே, லா பேப்பர் 2னா நமக்கு சிவில், லா பேப்பர் 3னா நமக்கு கிரிமினல், சார்ஜ் ஃப்ரேமிங் பேப்பர் அப்படின்ட்டு. அப்புறம் இங்க வந்து நம்ம காலையில 3 மணி நேரம், ஃபர்ஸ்ட் டேல காலையில 3 மணி நேரம், ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணி நேரம் எழுதி டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ சார்ஜ் ஃப்ரேமிங் பேப்பர் லைக் ஓரளவு பாதி தான் என்னால ரிவைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நான் நினைச்சேன் லஞ்ச் முடிச்சுட்டு டக்குன்னு மிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வாய்ஸ் நடுவுல கட் ஆகுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி இருக்குங்களா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குங்களா? இல்ல இல்ல மேம், மேம், எங்களுக்குலாம் கிளியரா நல்லா தான் தான் இருக்கு. மேம் கேக்குது. கிளியரா தான் இருக்கு. ஓகே, நான் பேசலாமா? எனக்கு எஸ் மேம், மட்டும் பேசலாம். ஓகே. பேசணும். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு பாதிக்கு மேலதான் ரிவைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சிவில் நல்லா தரவா பார்த்துட்டு போயிருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் சிவில் தானே, பாண்டிச்சேரியில வந்து லா பேப்பர் 2னா சிவில் தானே கொடுத்துருக்காங்க, நமக்கும் அப்படிதான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகி என் நோட்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லா பார்த்துட்டு போறேன். அங்க போய் உட்கார்ந்த உடனே கொடுத்தது சார்ஜ் ஃப்ரேமிங் பேப்பர். ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் presence ஆஃப் மைண்ட் as well as பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகேங்களா? என்னன்னாலும் நடக்கலாம். தட் டே மைட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் யூ. அந்த மொமெண்ட் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகலாம். பட் நீங்க வந்து உங்க presence ஆஃப் மைண்டை விட்டுறாதீங்க, உங்க பீஸ் ஆஃப் மைண்டையும் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஒரு 2 minutes ஷாக் ஆச்சு எனக்கு. என்னடா நம்ம ரிவைஸ் பண்ணணும், டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு. பட் காட்ஸ் கிரேஸ், அங்க வந்து சார்ஜ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு. சில இது மாறி மாறி இருந்துச்சு, பட் நம்ம ஓரளவு டேக்கிள் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ காம்ட், ஸ்லோவா ரீகால் பண்ண வந்துச்சு. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, சில நேரம் இப்படி நடக்கும். இது யார் தப்பும் இல்லை, அவங்களும் இன்டென்ஷனலா பண்ணல, நம்மளும் இன்டென்ஷனலா பண்ணல. நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் தான் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ரெண்டையும் ப்ரிப்பேர் ஆயிட்டு தெளிவா போங்க, என்ன மாதிரி போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போகும்போது ஸோ இதுதான் நான் அந்த மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் எழுதும்போது கொஞ்சம் ஜர்க் ஆச்சு. பட் போக போக ஐ ஹேண்டில் லைக் ஒரு மாதிரி டீசெண்டா போய் முடிச்சேன் சார்ஜ் ஃப்ரேமிங் பேப்பரை. ஸோ நான் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ கிரிமினலுக்கு வந்து கிரிமினல் சைடு வந்து நமக்கு சார் அண்ட் மேம் 2 பேருமே வந்து முக்கியமான பிரின்சிபிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், டிலேட் எஃப்ஐஆர் வந்து நம்ம சஸ்பீஷனா பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் ரகுபீர் சிங் அப்படின்ட்டு ஒரு எஃப்ஐஆர் வந்து டிலே ஆயிருச்சுன்னா அதை நம்ம சஸ்பீஷியஸா பார்க்கணும் அப்படின்ட்டு. சில கேஸ்ல வந்து போன்ல கூட நம்ம வந்து எஃப்ஐஆர் புக் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் ஒரு பிரின்சிபல் இருக்கு. சோமாபாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்ட்டு. சில கேஸ்ல வந்து எஃப்ஐஆர் வந்து என்சைக்ளோபீடியா இல்லை, எல்லாத்தையும் அதில் நம்ம சொல்லியிருக்கோம்னு அவசியம் இல்லை. அடிஷ்னலா நீங்க 161 ஸ்டேட்மெண்ட்லயும் மற்ற எந்த ஸ்டேட்மெண்ட்லயும் நீங்க டேட்டாஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கு அப்படின்ட்டு லட்டேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த மாதிரி கேசஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணியிருக்கு கைட்லைன்ஸ்லாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்லாம் அங்கங்க நம்ம இன்ஸ்டியூட்லயும் கொடுப்பாங்க. நீங்களும் ஒர்க் ஹார்ட். உங்க பேப்பர் வந்து 10 பேப்பர் அடிச்சு உங்க பேப்பர் அங்கே செலக்ட் ஆகும்னா நீங்க பர்சனலாகவும் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி குட்டி குட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம எழுதி நம்ம ஜாட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜாட் அவுட் பண்ணேன்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு யூனிக்கா ஏதாவது ஜட்மெண்ட் வந்திருக்கு, இல்லைன்னா வந்து முக்கியமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ அரெஸ்ட்னாலே நமக்கு அர்னேஷ்குமார், டிகே பாசு கேஸ் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் நீங்க ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான பிரின்சிபல்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்லயே நிறைய கொடுப்பாங்க, அதெல்லாம் பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்துருவீங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டாலே நீங்க ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நோட் டவுன் பண்ணி வச்சுட்டேன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்புறம் என்ன பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் எங்க ஷிஃப்ட் ஆகும், எப்படி வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் மார்க் ஆனதுக்கு அப்புறம் அதோட அதோட எவிடென்ஷியரி வேல்யூ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நமக்கு ஒரு மாதிரி நம்ம ட்ரெயின் ஆயிடுவோம். நமக்கு கிளாஸ்லேயே நமக்கு ட்ரெயின் ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு மார்க் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பாருங்க, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் பாருங்க, ஓன் சர்டிஃபிகேட் பாருங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு வேர்டிக் கொடுக்கணும். ஆக்சுவலா ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர் ஜாலியா இருக்கும். ஓகேவா. ஒரு மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம போடுறதுதான். ஆனா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். நீங்க என்ன ஆர்டர்னாலும் கொடுக்கலாம், கன்விக்ஷன் கொடுக்கலாம், இல்ல அக்விட்டல் கொடுக்கலாம். பட் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். அதை நீங்க வந்து அதை ஒழுங்கா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கணும். அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு தான் மார்க் இருக்கு இங்க. ஸோ நான் எப்படி பண்ணேன்னு நான் சொல்றேன். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத விட நான் அது எனக்கு தெரியல. ஸோ நான் மெயினா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்கு தான் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். பாடி, அப்புறம் வந்து காக்னிசஸ் எங்க இருந்து எடுத்தோம், அது எல்லாமே நான் ஆன்சரியா பார்த்தேன். மெயினா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பார்த்து தான் நான் நிறைய பேப்பர்ல எழுதினேன். ஸோ நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆப்சர்வேஷன் மஹசர், சீஜர் மஹசர், இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம்ல என்னெல்லாம் இருக்கோ அதோட எவிடென்ஷியரி வேல்யூ எல்லாம் பார்த்து நீங்க எடுக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம், நல்ல ப்ராப்ளம் எங்களுக்கு மெயின்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஆசிட் அட்டாக் கேஸு. அந்த ஆசிட் அட்டாக் கேஸ்ல வந்து மோட்டிவ் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு விட்னஸ் போட்டிருக்காங்க. ஆசிட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஓன் சர்டிபிகேட் வந்து கிரீவஸ் இன்ஜுரி இருக்கு அப்படின்னு ரிவீல் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ட்ரையல்ல என்ன பண்ணிருக்காங்க, ஓன் சர்டிபிகேட்டை வந்து ப்ரொடியூஸும் பண்ணல, அண்ட் டாக்டரையும் அந்த கிரீவஸ் இன்ஜுரின்னு கொடுத்த ஓன் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டரையும் எக்ஸாமின் பண்ணல. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க கன்விக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வேலிட் ப்ரூஃப் உங்ககிட்ட வந்து பெருசா இல்ல. சீஜர்ல மட்டும் ஒரு எம்டி ஆசிட் பாட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஓன் சர்டிபிகேட்டும் உங்க கையில இல்ல, டாக்டரும் எக்ஸாமின் பண்ணலங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். இந்த ரெண்டுமே நம்ம டெய்லி எப்படி கன்விக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஸோ இப்போ நமக்கு மேல ஒரு லைன் இருந்துச்சு. அதை தான் நான் புடிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க எப்படியும் ஜட்மெண்ட் கொடுக்கலாம், பட் நீங்க ஜஸ்டிஃபை பண்றதுதான். ஓகேவா. ஸோ இதுல வந்து அக்விட்டலும் கொடுக்கலாம், கன்விக்ஷனும் கொடுக்கலாம். நான் இந்த கேஸை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணேன்னா, மேல ஒரு லைன் இருந்துச்சு. அந்த அஃபெக்டட் ஆசிட் அட்டாக் விக்டிம் வந்து அவங்க வந்து ஜட்ஜிட்ட காமிச்சாங்க இன்ஜுரிய அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ ஜுடிஷியலி நோட்டிசபிள் இது. ஸோ நம்ம வேணா ஆர்டிகிள் செக்ஷன் 165 எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து இன்வோக் கூட பண்ணலாம். ஜுடிஷியலி இட்ஸ் நோட்டிசபிள். ஸோ நான் ஒரு ஜட்ஜா அங்க நான் பார்த்ததை வச்சு நான் ஜட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த மாதிரி கூட நம்ம அங்க ஆப்ஷன் நீங்க அப்படியும் கூட கேதர் பண்ணலாம். ஸோ நான் இங்க எனக்கு இந்த ரெண்டு முக்கியமான எவிடன்ஸ் இல்லாட்டியும் நான் வந்து இப்படிதான் ஜட்மெண்ட் கொடுத்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாற்று கருத்து கொடுத்தும் அவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஜஸ்டிஃபை. ஓகேங்களா. நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ அதை தெளிவா ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஸோ நான் வந்து அங்க மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எம்டி பாட்டில் ரிகவர் பண்ணாங்க, ஸோ இன்ஜுரியை வந்து ஜட்ஜிட்ட காமிச்சாங்க, காமிச்சதுல கிரீவஸ் இன்ஜுரி இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்றோம் அப்படின்ட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் அந்த மொமெண்ட்ல. ஸோ கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் பிளஸ் நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அன்னைக்கே அந்த மொமெண்ட்ல நீங்க அதை எப்படி அந்த எவிடன்ஸ் எல்லாம் எப்படி வே பண்றீங்க, எப்படி அப்ரிஷியேட் பண்றீங்க, உங்க தராசு அங்க எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். ஸோ அதுபடி நான் ஜட்மெண்ட் அந்த அந்த கேஸ்ல அப்படி கொடுத்தோம். ஸோ இப்படிதான் வந்து கிரிமினல் ஜட்மெண்ட் போச்சு. மெயினா பிரின்சிபல்ஸ்லாம் நீங்க ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான பிரின்சிபல்ஸ், அதுக்கான ரெலவென்ட் கேஸ் லா அப்படின்ட்டுலாம். சிவில் வந்து ஆக்சுவலா சிவில் சைடு கொஞ்சம் வீக். அப்போ வந்து நான் சிவில் இன்னைக்கு நான் எழுதின 4 பேப்பர்ல எனக்கு சிவில் தான் டு பி உல்டாவா, எனக்கு ரொம்ப சிவில் தான் நல்லா போச்சு. அதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் காரணம். பிகாஸ் சிவில் வந்து சார் உங்களை அப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க. நிறைய டைப் ஆஃப் சூட்ஸ் இருக்கு சார், நிறைய ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
ஸோ சிவில் பத்தி பயப்பட வேணாம், ஓகேங்களா? இதை நான் மேம்கிட்டயும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் சொல்றேன், சிவில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே இங்க ஹேண்டில் பண்றதுக்கான உங்களுக்கான நாலேஜ் இங்க கொடுப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சூட் இருக்கு, மார்ட்கேஜ் சூட்ஸ் இருக்கு, மணி சூட் இருக்கு, இன்ஜெக்ஷன் சூட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் சிவில் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, நமக்கு இன்ஸ்டியூட்ல வந்து சார் வந்து ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 40-50 ஜட்மெண்ட் கிட்ட போச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஜட்மெண்ட்ல எதெல்லாம் எனக்கு முக்கியமான ஜட்மெண்ட்டோ நமக்கு சாஃப்ட் காப்பி அனுப்புறாங்க இல்லையா, அது எல்லாமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் ஹைலைட் போர்ஷன்ஸ் மட்டும் ஹைலைட்டை போட்டு நான் ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன். ஹைலைட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்லாம் சொன்னேன்ல, அதே மாதிரி சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கும் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா எழுதி வச்சுட்டு இதே மாதிரி நான் ஒரு குட்டி நோட் மாதிரி போட்டு வச்சுட்டேன் சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, அஹமத் சாஹிப் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் சையத் இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு கேஸ். இதுதான் பெஸ்ட் எவிடன்ஸ் ரூல்னு சார் அடிக்கடி சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு பார்ட்டி தனக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அட்மிட் பண்றாங்கன்னா தென் இட்ஸ் பைண்டிங், ஓகேவா? தனக்கு அகெயின்ஸ்டா போற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆமா நாங்க வந்து இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போனாலும் அதை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பைண்டிங் ரூல். ஸோ எங்களுக்கு வந்த சிவில் ப்ராப்ளம்ல 2-3 இடத்துல நிறைய பேர் அட்மிட் பண்றாங்க பார்ட்டிஸ். ஸோ நான் இந்த ஜட்மெண்ட் அங்க போட்டுட்டு anybody has any doubt? ஓகே. ஸோ நான் அந்த ஜட்மெண்ட் எல்லாம் அங்கே போட்டுட்டேன். இந்த முக்கியமான இதெல்லாம் நான் போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் போட்டுட்டு நான் வந்து என்னோட ஜட்மெண்ட்டை நான் ஜஸ்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கேஸு. அப்புறம் வந்து இன்னொரு கேஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னத்தாய் அம்மாள் வெர்சஸ் பரமேஸ்வரன். இதுல வந்து டாக்டர் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ்னு இருக்கும், ஓகேங்களா? ஒரு கேஸ் பெண்டிங்கா இருக்கும் போது ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஜெக்ட் அந்த 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 ஜட்மெண்ட் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். லைக் இந்த கேஸ்லாம் வந்து சப்போஸ் கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆனா இந்த கேஸை எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்களோ இதை நான் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா ஜாட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா நோட்ஸையும் எடுத்து லாஸ்ட் மினிட்ல பேப்பர் புரட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கிரிமினல் ஜட்மெண்ட் ரேட்டிங், சிவில் ஜட்மெண்ட் ரேட்டிங் ரெண்டையுமே ஒரு 3 A4 ஷீட்ல குட்டி குட்டியா ஜாட் டவுன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அது மென்டலி நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியரை அது கிரியேட் பண்ணாம, ஓகே கம்மியா இருக்கு ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ முக்கியமான ஜட்மெண்ட், முக்கியமான பிரின்சிபலாம் நான் குட்டி குட்டியா எழுதி வச்சுட்டேன். கரெக்டா எக்ஸாமுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அதை ஃபுல்லா பார்த்துட்டு போகும்போது எனக்கு கேஸ்ல நேம் மறக்கல. ஸோ அது எல்லாமே நான் அங்கே போய் இன்கார்பரேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ முக்கியமான செக்ஷன்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்லேயே கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்லி ஃபேக்ட்னா 38, 41 அந்த மாதிரி செக்ஷன் 17 1G ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தமிழ்நாடு அப்படிலாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமான ஜட்மெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அந்த ஹைலைட் போட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்குற அந்த பேப்பர் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மெமரியும் உங்க மைண்ட்ல அது இருந்துட்டு இருக்கும், டக்கு டக்குன்னு மறக்காது. ஸோ இப்படிதான் நான் வந்து சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங் போச்சு. அதான் அட் எண்ட் ஆஃப் தி டே இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்ட்டு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல இல்லை. இட்ஸ் அபவுட் நீங்க எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ப்ரெசன்டேஷன் லெஜிபிளா வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம வந்து நல்லாவே எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் ஜென்ரலா இதுதான் எனக்கு மெயின்ஸ்ல போச்சு. எனக்கு எப்படி ரிசல்ட் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஐ ஜஸ்ட் கேவ், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து வேற என்ன என்னோட இன்டர்வியூ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா நான் எப்படி இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டேன் அப்படிங்கறதுல குட்டி குட்டி எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பேப்பரையும் நிறைய எழுதி பார்க்க டைம் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது எழுதி பார்த்து வைங்க. ஓகே நம்ம ஸ்பீடுக்கு நம்ம 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 பிரெயின் திங்க் பண்ற ஸ்பீடுக்கு நம்ம எழுதுறோம், நம்ம வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியங்க. ஸ்பெஷலி டிரான்ஸ்லேஷன் அண்ட் லா பேப்பர் 1 கொஞ்சம் டைம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து
இப்போ சில பேருக்கு பியூர் ப்ரெஷர் ஒர்க் அவுட் ஆகும், கூட இருக்கிறவங்க சேர்ந்து படிச்சா ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு தனியா படிச்சா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கெல்லாம் பியூர் ப்ரெஷர் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 3 பேர் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்தே நான் வந்து காண்டாக்ட் பண்ணி நாங்க எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சோம். இப்போ நான் லோவா இருந்தேன்னா அவங்க என்ன புஷ் பண்ணாங்க, அவங்க லோவா இருக்கும்போது நான் அவங்கள புஷ் பண்ணேன். இன்னும் இது தெரியலையா அது தெரியல, அப்டேட்ஸ்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி பியூர் ப்ரெஷர் நீங்களே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்களாம் நாங்க சேர்ந்து அப்படிதான் படிச்சோம். அப்புறம் வந்து உம் வேற என்ன சொன்னேன். ஆ சில நேரம் நிறைய காசிப் லைக் வதந்திங்க நிறைய வரும், ரூமர். கட் ஆஃப் 85, மெயின்ஸ்லாம் 200 பேர் தான் குவாலிஃபை ஆனாங்க அப்படிலாம் சொல்லி பயந்துட்டு இருந்தனால. ஸோ பயப்படாதீங்க, ப்ராசஸ் ஃபேராக தான் இருக்கும். உங்களை நம்புங்க, நல்லா படிங்க, ஜாலியாக படிங்க, நம்ம எல்லாரும் ஜாலியாக படிக்கலாம். ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்து அதை பார்த்து நர்வஸ் ஆக வேண்டாம், ஓகேங்களா? கட் ஆஃப் 85லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து நர்வஸ் ஆக வேண்டாம். அந்த ஒரு எக்ஸாம் முடிச்சு அந்த பிரேக்ல வந்து ஒரு 1 வீக் பிரேக் எடுங்க, அடுத்து நீங்க மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அங்க பிரேக் எடுத்துட்டா டைம் ரொம்ப கம்மியாயிடும். அந்த உஷாரா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ நீங்க படிக்கிறது என்னைக்கும் வேஸ்ட் ஆக போறது இல்லை, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும்ட்டு இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்க ப்ரிப்பரேஷன் அப்பவே கொண்டு போயிருங்க. நோட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வைக்கிறது ஈஸி, லாஸ்ட் மினிட்ல எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு ரிவைஸ் பண்ண தான் டைம் இருக்கும். நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு அதையும் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரிவிஷன் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியல என்னால லாஸ்டா, சிஆர்பிசிக்கும் சிபிசிக்கும். ஸோ நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. ரிவைஸ் பண்ணிட்டு நிறைய ரிவிஷன் வேணும், டக் 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 டக்குன்னு மறக்கும். ஸோ அந்த ரிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் நிறைய கேஸ்டாஸ்லாம் நோட் பண்ணி வச்சேன், பயங்கரமா டைம் இன்வெஸ்ட் பண்ணி. ஆனா என்னால ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர்ஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ண முடியல. ஸோ அங்க நான் லேக் பண்ணேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே நோட்ஸ்லாம் பக்காவா ரெடி பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சதுக்கு ஒரு 20% தான் என்னால ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வந்து டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தட்ஸ் இட். ரொம்ப பீஸ்ஃபுல்லா படிங்க. மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ குட்டி குட்டியா எந்த வகையிலையும் உங்களை ஆக்குப்பைடா உங்க மென்டல் பீஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. இந்த ஜேர்னில ரொம்ப 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 காமா வச்சுக்கோங்க மைண்டை, ஜாலியா படிங்க. ஆக்சுவலி ஜாலியா எக்ஸாம். அகைன் நான் சொல்றேன், நான் ஒரு ஆவரேஜ் கிட். இஃப் மெயின்ஸ் ரிசல்ட்ல என் நம்பர் அங்க பார்க்கும்போது உங்களுக்குலாம் ஈஸியா கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். ஜாலியா படிங்க. அப்புறம் என் இன்டர்வியூ பத்தி சொல்லணும்னா, எனக்கு இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து லா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் இருந்துச்சு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுமே எனக்கு வந்து எப்படி சொல்ல, நான் வெளியில வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எவ்வளோ சோஷியலி அவேர் பர்சனா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக என்ன டெஸ்ட் பண்ணாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ என் நேட்டிவ் போனோடனே ஜஸ்ட் நம்ம சொல்லக்கூடாதுங்க, ஓகேங்களா? அப்புறம் என் சொந்த ஊர் சொன்னேன், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு எனக்கு எஃப்ஐஆர் பேசிக் கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சுவாமிநாதன் என்ன கேட்டாங்கன்னா, வந்து இப்போ நீங்க ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்துச்சு, எஃப்ஐஆர் போட சொல்லி போறீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல, என்ன பண்ணுவீங்க, இதான் கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கொஸ்டின் தான். ஸோ 154 சப் கிளாஸ் 3ல நான் எஸ்பி கிட்ட போவேன். அப்படி இல்லைன்னா 156 சப் கிளாஸ் 3ல வந்து நான் வந்து ஐ வில் கோ டு த மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ரெக்வஸ்ட் ஹிம் டு ஆர்டர் தி போலீஸ் டு ஃபைல் அன் எஃப்ஐஆர். இதான் நான் ஆன்சரா சொன்னேன். அதுக்கப்புறம் பெட்டிஷன்ஸ் என்னெல்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த பெட்டிஷன்ஸ்லாம் சொன்னேன். ஸோ நான் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் அது சொன்னேன். அப்புறம் 317 பெட்டிஷன் என்னென்ன கிரவுண்ட்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க, அது சொன்னேன். என்னோட லா கொஸ்டின் அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஃபுல்லா வந்து எங்க ஊரை பத்தி தான் கேட்டாங்க. ஸோ என்ன கேட்டாங்கன்னா, நான் என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஸோ உங்க திருநெல்வேலின்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ஸோ சொன்னேன். சொல்லிட்டு செகண்ட் வந்து உங்க ஊர்ல நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. தேங்க்ஃபுல்லி எங்க அப்பா வந்து ஒரு அவிட் ரீடர். ஸோ அப்பா என்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த நாலேஜ் வச்சு நான் 2 பேர் பேர் சொன்னேன். ஒருத்தங்க வந்து பூமணி ஐயா, இன்னொருத்தங்க வந்து வண்ணதாசன் ஐயா அப்படின்னு சொன்னேன். ஸோ
வண்ணதாசன் ஐயாவோட அப்பா பேர் கேட்டாங்க. அது எனக்கு தெரியல. ஸோ தெரியலன்னா நேர்மையா தெரியலன்னு சொல்லிடுங்க. ஸோ தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பூமினி ஐயா எழுதின புக் 2 சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ சொன்னேன். ஒன்று வந்து வெக்கை, இன்னொன்று வந்து அஞ்ஞாடி அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வெக்கை வந்து படமா வந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னு கேட்டாங்க. ஜஸ்டிஸ் கேட்டாங்க. ஸோ நான் வந்து அசுரன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அஞ்ஞாடி படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அஞ்ஞாடி நான் ஆக்சுவலா நான் எங்க வீட்டில் அந்த புக் இருந்துச்சு, படித்தேன், எனக்கு புரியல. அதை நான் நேர்மையாக சொல்லிட்டேன், நான் படித்தேன், எனக்கு ஆனால் புரியலை அப்படின்னு. உடனே இந்த மாதிரி போச்சு. அண்ட் தென் திருநெல்வேலியில் ரீசெண்டாக அந்த ஃப்ளட்ஸ் பற்றி கேட்டாங்க. அப்போ திருநெல்வேலி சிட்டிங் எம்பி அண்ட் எம்எல்ஏ கேட்டாங்க. அவங்க எல்லாருமே சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ கரண்டா லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இருக்கிற அட்வொகேட்ஸ் தட் டு ஃப்ரம் தமிழ்நாடு யாரெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ டுக் சம் டைம். அப்புறம் நான் வந்து மிஸ்டர் வைகோ அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் ஜஸ்டிஸ் வந்து பி வில்சன் சொல்லலாம் அப்படின்னாங்க. ஸோ மிஸ்டர் பி வில்சன் பேரை நான் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, லைக் என்னை சுற்றி உள்ள சொசைட்டியை நான் எவ்வளோ அவேரா தெரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதான் என்கிட்ட டெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அவங்க திருநெல்வேலியில என்னென்ன ஸ்பெஷல் கோர்ட்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம மகிழா கோர்ட் இருக்கு, போக்சோ கோர்ட் இருக்கு, லேபர் கோர்ட் இருக்கு, பிசிஆர் கோர்ட் இருக்கு, செக் கோர்ட் இருக்கு, அதெல்லாமே சொன்னேன். ஸோ எனக்கு ரொம்ப டைமும் எடுக்கல. இட் வாஸ் வெரி ஷார்ட். அண்ட் தென் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதுல நான் வந்து ஒன்று சொல்றேன். என்னன்னா எங்க அப்பா வந்து இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அப்பா என்கிட்ட சொன்னாங்க, வண்ணதாசன் ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, வண்ணதாசனோட அப்பா பேரு தீகேசி அப்படின்ட்டு. நான் வந்து அதை காதலே வாங்காம உட்காந்து முக்கியமான ஜட்மெண்ட், லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது நான் ஒழுங்கா கேட்டிருக்கலாமோ அப்படின்னு இப்ப எனக்கு தோணும். ஸோ அங்கே போய் கேட்கும்போது நான் என்னால் ரீகால் பண்ண முடியல. என்னோட இன்டர்வியூல அந்த கொஸ்டின் கேட்கும் போது என்னால் அதை ரீகால் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல அப்பா அம்மா பேச்ச கேளுங்க, வேற என்ன. ஸோ இப்படிதான் போச்சு, அவ்வளோதான். ஸோ ஜாலியாக படிக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாக படித்தா போதும். ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். இட்ஸ் அ ரீசன்ட் எக்ஸாம், ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் ஆல்சோ, பட் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். குட்டி குட்டியாக நிறைய நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணுமா ப்ரிப்ரேஷன் ரிலேட்டடா? Ilakya, actually, let me give few points to students. அவங்க அப்புறமா they will be fired up. நிறைய டவுட்ஸ் வரும் பாருங்க. சோ ஓகே. எனக்கு வந்து நான் பர்சனலா உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, you are such a humble person. இவ்ளோ படிச்சிருக்கீங்க. she has a profound in-depth knowledge. எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை. நீங்களே வந்து அவங்க எப்படி அந்த ஸ்பீச் கொடுத்தாங்க, எப்படி ஒன்னொன்னும் பண்ணாங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஏன் அவங்க எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு above average ஸ்டூடெண்ட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் she has done a very very hard work. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ணிருக்காங்க. சோ அந்த ஹம்பிள்னஸே வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒரு ஜட்ஜுக்கு. கரெக்டுங்களா? என்னதான் நம்ம ஜட்ஜ் அந்த போஸ்டுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஹம்பிள்னஸ் இருக்கும் போதுதான் யூ கோ ஸ்டாண்டர்ட்ஸ். அது வந்து உறுதி. நிறைய பேர் பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஹம்பிள்னஸ் அப்படி இருக்கும். ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து அவங்க கொஞ்சம் நான் வந்து கிளியர் பண்ணுவேனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இலக்கியாவை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அவங்க மீன்ஸ்ல நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூலயும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அவேர்னஸோட அவ்வளவு கொஸ்டின் வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்ட வரைக்கும் அவ்வளவு ஆன்சர் பண்ணல நிறைய பேர். சரிங்களா? சோ என்னோட கணிப்புப்படி நாளைக்கு ரிசல்ட்ல மெரிட் லிஸ்ட்ல இலக்கியா பேர் கண்டிப்பா இருக்கும். சோ அது என்னோட கணிப்பு. அதுதான் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் நோட் சொன்னாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கணக்குல எடுத்துக்கோங்க. டாப்பரே சொல்லிட்டாங்க. சோ ஒன் ஆஃப் தி பீப்புள் வாஸ் சக்சீடட். அவங்களே சொல்லிட்டாங்க, கணக்குல எடுத்துக்கோங்க. அது என் ரெக்வெஸ்ட். இது தாண்டி நீங்க எல்லாம் டவுட்ஸ் கேளுங்க. ஃபைனலா ஐ கிவ் a thanks. டவுட்ஸ்? யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லையா? இருக்கு மேம், எனக்கு இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க.
மேம் நீங்க ப்ரிப்பரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து 2019 ஒரு அட்டம் கொடுத்துருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படித்தேன். பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்டென்ஸாகவே படித்தேன். நோட்டிஃபிகேஷன் பாண்டிச்சேரி வந்தோடனே ஒரு ஆப்ரிஹென்ஷன் வந்துருச்சு, நமக்கும் எப்போனாலும் கால் ஃபார் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஜூன்ல மிட் நைட்ல வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மிட் நைட்ல வந்துச்சு நமக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே, இவ்வளோ டைம்ல படிச்சா அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க எப்படி படிக்கிறீங்களோ கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க, படிக்கிறது தெளிவா படிங்க. அதான் ஒரு வருஷம் தேங்க்யூ. படிச்சாலும் அதுக்கு பண்ணலாம், 3 monthsல படிக்கிறதும் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ் மேம். எனிதிங் தேங்க்யூ. பாசிபிள். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கேளுங்க. I have மேம் லாங்குவேஜ் டவுட் இருக்குங்க மேம். சொல்லுங்க. மேம் இப்போ சிலர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, சிலர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க மேம். ஆக்சுவலா அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து நானுமே பயந்தேன். பட் டிரான்ஸ்லேஷன் நம்ம ட்ரெயின் ஆயிடுவோங்க. முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே பக்காவா நமக்கு நோட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஹிபிஷனா ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம டேக்கிள் பண்ணுவோமா, புலனாய்வு, நிரந்தர உருத்துக்கட்டளை அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ட்ரெயின் ஆயிடுவீங்க. டோன்ட் வரி, டிரான்ஸ்லேஷன் அது ரொம்ப ஈஸியா போகும் அந்த பேப்பர். தமிழ்ல உள்ளவங்களுக்குமே அது ஈஸியா தான் தெரியும், ஈஸியா ஆயிடும். ட்ரைனிங் தாங்க, மேட்டர் ஆஃப் ட்ரைனிங் தான். அண்ட் நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்லேஷன் படிச்சாலே போதும். இதுக்காக ஃபுல் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலே உங்களுக்கு அந்த 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 ட்ரைனிங் வந்துடும். ஸோ டிரான்ஸ்லேஷன் பத்தி பயப்பட வேண்டாம். மெயினா டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் கம்ப்ளீஷன் ரொம்ப முக்கியம், நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஓகேங்க மேம். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது எல்லாமே எங்களுக்குனே தனிப்பட்ட விதமா சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். ஓ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. Ma'am, good evening. குட் ஈவினிங். சொல்லுங்க. Thank you for your insights and congratulations. My doubt is that you said in first 10 schedules எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு. 10 orders. 10 orders. Like you said, we have to be strategical. Did you follow any strategies to remember the sections numbers? Because I find it kind of difficult to remember the sections mainly. டெஃபினெட்லி செக்ஷன்ஸ் வந்து ரிமெம்பர் பண்றது கஷ்டம் தான். பட் ரிவிஷன் தாங்க, அட் எண்ட் ஆஃப் தி டே ரிவிஷன் மேட்டர்ஸ். எனக்குமே ஃபர்ஸ்ட் 10 ஆர்டர்ல வந்து ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 அப்படி எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியாது. பட் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம்ஸ் அதுக்குன்னா எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ நீங்க வந்து க்ரக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 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 செக்ஷன்ஸோ அந்த ஆர்டிக்கிளோ வாட் எவர் த ஆர்டரோ அது சொல்ற அந்த க்ரக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் பர்டிகுலரா நீங்க வந்து எஸ்பெஷலி ஆர்டர்ஸ்ல எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர்ல ஒரு ஆர்டரும் என்ன சொல்லுது அதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டாலே போதும். மெயினா இந்த ஸ்ட்ரைக்கிங் அவுட் ப்ளீடிங்ஸ், இல்லைன்னா வந்து அமெண்ட்மெண்ட், இல்லைன்னா வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் கிளைம், இதுக்கெல்லாம் நீங்க ஆர்டர் ரூல் தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஈவென்ச்சுவலி உங்க கிளாஸஸ்லயே யூ வில் பி ஸ்ட்ராங். உங்க நோட்ஸ்லயே திரும்ப அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, அதை நீங்க டேக்கிள் பண்ணிடலாம். செக்ஷன்ஸுமே எல்லா செக்ஷனும் லைக் நான் மனப்பாடம் பண்ணேன். எனக்கு ஐம் பேட் இன் மெமரைசிங். ஸோ நான் செக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாம் நான் படிக்கல. பட் ஈவென்ச்சுவலா இம்பார்ட்டன்ட் ஏரியா நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது உங்க பிரெயின்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ டோன்ட் வரி, 154ல இருந்து 200 வரைக்கும் நீங்க தரோ ஆயிடுவீங்க, உங்களை அறியாமே தரோ ஆயிடுவீங்க. பிகாஸ் அதெல்லாம் சிஆர்பிசில அதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஏரியா. அந்த மாதிரி தான். ஓகே, டோன்ட் வரி, ரிவிஷன் இஸ் மஸ்ட். கண்டிப்பா ரிவிஷன் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. Okay ma'am, thank you. Yeah. And also mock test எடுக்கிறோம்ல, is it like நம்ம வந்து ஆல்ரெடி லைக் ஃபுல்லா படிச்சு ரிவைஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் மாக் டெஸ்ட் எடுப்பீங்களா, or else like மத்த சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ லைக் சும்மா பிராக்டிஸ்க்காக மாக் டெஸ்ட் எடுத்தா will it be useful or will it just be brain? நான் பண்ண தப்புல நான் அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு எடுக்கலாம்னு நான் தள்ளி என் மார்க்கை போட்டுட்டேன் ப்ரிலிம்ஸ் ஒட்டி. ஸோ நீங்க அதை பண்ணாதீங்க. படிக்கிறீங்களோ இல்லையோ, மார்க்னு நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு மார்க் எடுத்துருங்க. ஏன்னா நீங்க 3 hours இன்வெஸ்ட் படிக்கிறதுல இன்வெஸ்ட் பண்றதை விட மார்க்ஸ்ல நீங்க நிறைய கத்துப்பீங்க. ஓகேங்களா? நீங்க தப்பு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது திரும்ப. இஃப் யூ கரெக்ட், உங்களை யாரும் கரெக்ட் பண்ணாலோ இல்ல நீங்க ஆன்சர் கீ பார்த்து கரெக்டா நீங்க அப்புறம் மார்க் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது.
ஸோ மார்க் இஸ் மஸ்ட். போர்ஷன் முடிச்சுட்டு நம்ம எழுதலாம், சிஆர்பிசி ஃபுல்லா முடிச்சுட்டு மார்க் எடுக்கலாம், டிபி ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம மார்க் எடுக்கலாம், வெயிட் பண்ண வேணாம். மார்க் எடுத்துட்டே இருங்க. மார்க் இஸ் மார்க் நல்லது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெல்கம். மேம் லா பேப்பர் ஒன்று வந்து டைரக்ட் மட்டும் படிச்சா போதுமா இல்லை புக்ஸ் வாங்கி படிக்கணும்? நமக்கு நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நல்ல நோட்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆன்சிலரியா நான் சொன்னேன் இல்லையா, இந்த முக்கியமான ஜட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கைட்லைன்ஸ் நான் எடுத்து வச்ச நோட்ஸ் அவ்வளோதாங்க. நான் இதுதான் ஹேண்டில் பண்ணேன், இதை வச்சு தான் நான் டேக்கிள் பண்ணேன். நீங்க அப்படியேனாலும் நம்ம சார்ட்டே கேளுங்க, மேபி சார் வில் சஜஸ்ட். நமக்கு பக்காவா நோட்ஸ் தருவாங்கங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே மேம் சொல்லுங்க. என்னன்னா ஷார்ட் டைம்ல எல்லாரும் பாஸ் பண்ணலான்றாங்க, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஈஸின்றாங்க. ஷார்ட் டைம்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா முடியுங்க. எல்லாருமே நோட்டிபிகேஷன் அது வரைக்கும் படிச்சேன், நோட்டிபிகேஷன் அது படிச்சிடறாங்க. அது எனக்கு என்னவோ அது உண்மையா சொல்றாங்க என்னன்னு புரியும். அதுக்காக தான் கேக்குறேன் நான், என்ன ஸ்ட்ராட்டஜி? ஓகே, நான் வந்து நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா படிச்சேன் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2019 நான் ஒரு அட்டம் கொடுத்த ஒரு கேண்டிடேட். ஸோ அப்பவே எனக்கு பேஸ் ஓரளவு தெரிஞ்சாலும் இன்ஸ்டியூட்ல வந்து நான் இன்டெப்தா கத்துக்கிட்டேன். ஓகே, இதுக்கு இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், விளையாட்டா நம்ம ஒரு 2019 ஒரு அட்டம் கொடுத்தோம் அப்படி கொடுக்க கூடாது, இதுக்கான சின்சியாரிட்டியோட நம்ம உட்காரணும் அப்படிங்கறதே நான் இந்த அட்டம்ப்ட்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்னு நான் இப்போ ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பெயின்ஃபுல். ஓகேங்களா, அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ வரும். இப்போ உங்களுக்கு பின்னாடியே வருதுன்னா பிளானர்லயே வந்துருச்சு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். திரும்ப இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். டக்குன்னு அடிச்சிருங்க. இப்பவே எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ இப்பவே படிச்சிடுங்க. டைம் ஷார்ட் டைம் லாங் டைம் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களை நம்புங்க, ரிவைஸ் பண்ணுங்க, நினைச்சா முடிக்கலாம், கண்டிப்பா முடிக்கலாம். ஓகேங்களா, 3 to 4 months சாலிடா கொடுங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஃபுல்லா கொடுங்க, லைக் ப்ராப்பரா கொடுங்க. விளையாண்டுட்டு ஐ மீன் ஆக்குபைடா இல்லாம இருந்துக்கோங்க. ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேம், இப்ப எம்சிக்யூ நம்ம பண்றோம்னா எப்படி நம்ம அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம அப்ரோச் பண்றது? எம்சிக்யூஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி கொண்டு வர்றது? அதை எம்சிக்யூஸ் வந்து எனக்கு வந்து நான் ஆன்லைன்லயும் நான் மெட்டீரியல்ஸ் ஐ மீன் எம்சிக்யூஸ் டவுன்லோட் பண்ணேன். நம்ம இன்ஸ்டியூட்லயுமே எம்சிக்யூஸ் ஆயிரக்கணக்கில் கொடுத்தாங்க. லைக் கான்ஸ்டியூஷன்லாம் நல்லா ஒரு 1000 எம்சிக்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பிரிண்ட் போட்டுருங்க. நான் என்ன பண்ணேன், பிரிண்ட் போட்டு போர் அடிக்கும் போதெல்லாம் டிக் அடிச்சுட்டே இருந்து பின்னாடி ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ப்ரிலிம்ஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பேனிக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் டிபி கான்ட்ராக்ட் ரெண்டுமே படிக்கல, ஐ மீன் படிச்சு ரிவைஸ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த எம்சிக்யூ மட்டும் தான் பார்த்துட்டு போனேன். டு மை லக் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கொஸ்டின் அப்படியே நமக்கு ப்ரிலிம்ஸ்லயே வந்துட்டு. ஸோ எம்சிக்யூ பார்த்துக்கோ, உங்களுக்கு ஒரு திருப்தி தரும். நம்ம ஹால்குள்ள என்டர் ஆகும்போது ஓகே நம்ம நோட்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணோம், அதுக்கு மெயின்ஸா இருக்கட்டும் ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் எம்சிக்யூ கொஞ்சம் பார்த்தோம், மெயின்ஸுக்கு வந்து நம்ம நோட்ஸ் எல்லாம் ஒரு பார்த்தோம், டேக்கிள் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போங்க. ஐயோ அது முடிக்கல இது முடிக்கல அப்படின்னு பயந்துட்டே போனீங்கன்னா அங்கேயே நீங்க மென்டலி கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவீங்க. ஸோ முடிச்சோம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. இப்போ நம்ம क्वेश्चन பேப்பர்லாம் ஒரு 3-4 இயர்ஸ் क्वेश्चन பேப்பர் ரிவைஸ் பண்ணா சஃபிஷியன்ட்டா? அது ஓகேவா? எம்சிக்யூஸ் நம்ம பாஸ் பண்ணிடலாமா? ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம்? கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லைங்க, ஏன்னா நீங்க இன்டகிரேட்டடா படிக்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டகிரேட்டடா படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் 81 கட் ஆஃப், ஓகேவா, பட் மெயின்ஸ் அவங்களுக்கு எங்கேயோ பாவம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இன்டகிரேட்டடா படிங்க. கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து மெயின்ஸுக்கும் சேர்த்து படிப்போம். ஸோ நம்ம பைராக்ட் எடுத்து கான்செப்ட்லாம் நம்ம நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கான்செப்ட்லா படிங்க. ஏன்னா உங்களுக்கு மற்ற எக்ஸாம் மாதிரி மெயின்ஸ் 6 மாசம் கழிச்சு இல்லை, 2 மாசத்துல உங்களுக்கு மெயின்ஸ் வச்சுருவாங்க. எங்களுக்குலாம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் 20th டே எங்களுக்கு மெயின்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்டகிரேட்டடா படிங்க, கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நியூ லா பத்தி ஏதாவது சொன்னாங்க கேட்டாங்களாங்க மேம் இன்டர்வியூல? மத்தவங்களுக்கு கேட்டாங்க, எனக்கு கேட்கல, அதெல்லாம் படிச்சுட்டு போனேன். பட் என் ஊரை வச்சே ஃபுல்லா கேட்டாங்க. என்கிட்ட கேட்கல நியூ லா, ஆனா கேட்டாங்க, நியூ லா கேட்டாங்க. மெஜாரிட்டி எப்படி கேட்டாங்கன்னா கிரிமினல் சைட்ல வந்து ரிமாண்ட், பெயில், அப்புறம் வந்து அரெஸ்ட், அப்புறம் கைட்லைன்ஸ், ரீசன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், அப்புறம் நியூ லா, நியூ கிரிமினல் லா, இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜட்மெண்ட்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ மேம். ஓகே ஓகே மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க.
மேம் இப்போ சைட்டேஷன்ஸ்லாம் நம்ம பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ணப்போ நேம்ஸ் ம் நமக்கு வந்து ஓரளவு எக்ஸாக்டா மைண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ம் லேண்ட்மார்க் கேசஸ்லாம் நமக்கு தெரியும். ம் பட் வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஒரு சில கேசஸ்க்கு வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியாது. அப்படி பட்சத்துல எப்படி பண்ணலாம்? நீங்க உங்க பேப்பர்ல வந்து சைட்டேஷன்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணீங்க மேம்? அதுல எதுவும் நமக்கு மார்க் குறைய சான்ஸ் இருக்கா? சைட்டேஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா பேஜ் நம்பர் வரைக்கும் கரெக்டா எழுத தெரிஞ்சா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நேம், ஏன்னா இப்போ டிகே பாசு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அது வரைக்கும் எழுதினாலே போதும். நீங்க ஃபுல் சைட்டேஷன் AIRSC 141 அந்த மாதிரிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்க, ஆனா தப்பா எழுதிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இல்லாட்டா நேம் மட்டும் எழுதுங்க, அவ்வளவுதான். யூனோ லைக் த பிளெயின்டிஃப் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் ஆர் இன் கிரிமினல் கேஸ்ல வந்து அக்யூஸ்ட், ஐ மீன் ஸ்டேட் வெர்சஸ் த சோ கால்ட் அஃபெண்டர் நேம், அப்படி அப்படி தெளிவா எழுதுங்க. ஃபுல் சைட்டேஷன் நம்பர்லாம் ஹியூமன்லி இல்லை, எனக்கு இம்பாசிபிள். ஸோ அதை பார்த்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஃபுல்லா எழுதணும் அவசியம் இல்லை, நேம் மட்டும் போதும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ம், ம். ஓகே. ஐ திங்க் டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Yes. என்னன்னா நம்ம இவங்க வந்து இப்போ நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவங்க முடிச்சுட்டாங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம். ஆனா நம்ம கேட்டோம், ரெக்வெஸ்ட் பண்ணோன்றதுக்காகவே ஷீ கேம். பிளஸ் வந்துட்டு ஒரு பேருக்கு நான் ஆன்சர் பண்ண அந்த மாதிரி கண்டிப்பா இந்த செஷன் இல்லை. எல்லாருமே ஹார்ட் சென்டா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக் ஐடியா கொடுத்துருக்காங்க. So thank you so much for that. We are really, really grateful for that, ma'am. Thank you so much. So sweet. Thank you, ma'am. மேம் Please. சொல்லுங்க மேம், சொல்லுங்க சார். மேம் நேத்து நைட்டு ஆக்சுவலா நான் ஒரு அந்த இது சிவில் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த மார்க் டெஸ்ட் எடுத்தேன். அந்த ஓகே 2018 மார்க் டெஸ்ட் பத்தி நம்ம டவுட் அப்புறம் கேட்கலாமா? என்கிட்ட கேக்குறீங்களா? இல்ல காமனா தான் கேக்குறேன். மேம் கிட்ட கேக்குறீங்கன்னா நீங்க கேளுங்க. ஸ்பெசிபிக்கா ஏதாவது கான்செப்ட்னா, மார்க் டெஸ்ட் வரல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் சொல்றேன். ஓகே ஓகே, அப்ப உங்ககிட்டயே வேணா கேட்டுக்கிறேன் மேம். அப்புறம் லாஸ்டா நம்ம we will relieve her 1 hour she is with us, right? So ஓகே அவங்களும் அடுத்து schedule போவாங்க. அதுக்காக அவங்க கிட்ட எதாவது ஸ்பெசிபிக்கா ப்ரிப்பரேஷன் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க போஸ்ட். ஓகே 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 சொல்லுங்க இலக்கியா, சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல மேம், இது எனக்கு ஜாலி, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுற மாதிரி தான். ஸோ ஐம் ஹாப்பி நான் எப்படி பண்ணேன்னு சொல்றதுதான். ஸோ இதுல எஃபர்ட் அது எல்லாத்தையும் விட எல்லாரும் கிளியர் பண்ண ஹாப்பி தான். ஸோ ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தெம். ஸோ ஐம் ஹாப்பி டூயிங் திஸ். தேங்க்யூ மேம். ரொம்ப ப்ரோஃபவுண்டா இருந்துச்சு. ஒரு இடமும் நான் எப்படி எடுத்துட்டு போனேன் அப்படின்றது, அதாவது நீங்க எப்படி எடுத்துட்டு போனீங்கன்றது தெளிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எல்லாருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ தேங்க்யூ. மச். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு நைட்டு கால் பண்றேன், நம்ம பேசலாம். ஓகே மேம், கீப் மீ இன் ப்ரேயர்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. ஷூர், டெஃபினட்டா. நான் ஆக்சுவலி நேத்து தான் சாமி கும்பிட்டேன், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சாமி கும்பிட்டேன். சோ நாளைக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். ஆல் தி வெரி பெஸ்ட். மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஜாலியா படிங்க, பண்ணிடலாம். இட்ஸ் ஈஸி, யூ கேன் மேக் இட். ஓகேங்களா? we can make it. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல் தி மேம். பெஸ்ட். தேங்க்யூ. கண்டென்ட்டா இருங்க. ஓகேங்களா? பை பை பை. தேங்க்யூ. பாய் மேம். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ மேம். அவங்க சொன்னதை கேட்டீங்களா? எவ்வளவு ப்ரொஃபவுண்டா படிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியாவோட இருக்காங்க. அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த செஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? கண்டிப்பாங்க மேம். எஸ் நல்ல மேம். ஒரு எஸ் மேம், எஸ் கிளாரிட்டியா மேம், அவங்க ஒரு கண்டிப்பா மேம். கான்ஃபிடென்ட்டா படிச்சிருக்காங்க மேம். பாருங்க. சோ அந்த மாதிரிதான் நம்ம ஜேர்னி இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே அது தானா உங்களுக்கு வந்துரும். எப்படின்னா, நீங்க வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் மனசுல வைக்கணும். அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க அந்த ரெகுலாரிட்டி அந்த ஹார்ட் ஒர்க் இருந்தனால்தான் அவங்க இவ்வளவு வந்திருக்காங்க, இவ்வளவு தூரம். ஆனா எவ்வளவு ஹம்பிளா சொல்றாங்க பாருங்க. நான் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தது அவங்க பேசுனது. மேம் அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சுங்க மேம். அவங்க அத சொல்லிட்டு லைன் பை லைனா சொல்லக்குள்ள நிறைய படிச்சிருக்காங்க. ஆமா. சோ அவங்க வந்து இந்த எக்ஸாமோட நேச்சரை புரிஞ்சுட்டு அதுக்கான ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. சோ சிம்பிள். நான் ரெக்வெஸ்ட் பண்ணது ரொம்ப சிம்பிள். போடுற கிளாஸஸ் அப்போ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. லீவே எடுக்காதீங்க. லீவே எடுக்காம வந்தவங்க எல்லாம் மெஜாரிட்டி கிளியர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே. டெஸ்ட் போட்டா டெஸ்ட் எடுத்துருங்க. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்னு போட்டா அதை எழுதிருங்க.
நமக்கு அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு கரெக்டுங்களா. ஆனா அவங்க 2019 ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருந்திருக்கு அவங்களுக்கு. 2 பிராக்டிஸ் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அதையும் வந்து ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது அதை நினைக்காம அடுத்தடுத்து அவங்க ட்ரை பண்ணாங்க. அது அவங்களோட பெஸ்ட் கேரக்டர் சரிங்களா. சோ அந்த மாதிரி அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இந்த டெஸ்ட் வந்துச்சுன்னா அதை விடாதீங்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்கல. 2019 விட்டவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப கிடைச்சிருக்கு, 2023 தான் கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு இப்போ டேட்டே போட்டுட்டாங்க. சோ மேக்சிமம் உங்களுக்கு வந்துடும் போது நான் நோட்டிபிகேஷன் போட்டாதான் படிப்பேன், லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துடாதீங்க. அது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் சரிங்களா. ஓகே, ஷெல் வி எண்ட்? கௌதல்யன் சார், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் நம்ம பேசலாம். நான் உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அதுல ஏதாவது கான்செப்ட்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே மேம். அப்போ பண்ணுவோம் ஓகே சரிங்களா. மேம். ஏன்னா நான் இப்போ சொல்றதே எப்படி, நான் ஃபேக்ட வச்சு நான் எழுதின ஜட்மெண்ட்டை காமிச்சு உங்களுக்கு எப்பயும் போல ஒரு கிளாஸ் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா. எஸ் மேம். எஸ். ஓகே மேம். தேங்க்யூ சோ மச்.